அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தமாவோம். Praise the Lord. Hallelujah. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Today in our Sunday services we are meditating on the rest that God gives us in our souls. இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகளிலே தேவன் நம்முடைய ஆத்துமாவுக்கு தருகிற இளைப்பாறுதல்களை குறித்து தியானித்து வருகிறோம். What all things we have to do to receive the rest and peace that God gives us. தேவன் நமக்கு தருகிற சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? And we also meditated through which channels God is giving this peace and rest in our minds. இந்த சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் எந்த வழியாக தேவன் தருகிறார்? We meditated on that also. அதையும் நாம் தியானித்தோம். Tonight we are going to meditate on the eternal rest. இந்த ராத்திரியிலே நித்திய இளைப்பாறுதல் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். That is the rest that God is going to give us after death. அதாவது அந்த இளைப்பாறுதல் நம்முடைய மரணத்திற்கு பிறகு தேவன் நமக்கு தருகிற அந்த இளைப்பாறுதல். After death, some people go into the Hades and they get tormented 24/7. மரணத்திற்கு பிறகு சில ஜனங்கள் நரகத்திற்கு போவார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உபாதிக்கப்படுவார்கள். But the people, those who have come into Christ, will die in Christ and they will be taken to the paradise, the heavenly resting place, and we will be in full complete rest there. மற்றொரு புறம் கிறிஸ்துவுக்குள் வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் மரித்த பிற்பாடு பரதேசிற்கு இளைப்பாறுகிற ஸ்தலமாகிய பரதேசிற்கு பரலோகத்திற்கு பரதீசிற்கு போய் நித்திய காலமாக இளைப்பாறுவார்கள். So the Bible says about that great rest that the God has offered to us. அந்த ஒரு நித்திய இளைப்பாறுதலை தேவன் நமக்கு தருகிறார் என வேதம் நமக்கு சொல்லுகிறது. We are going to meditate on that thing. அந்த காரியத்தை நாம் இன்று தியானிப்போம். First one is, one who walks in his righteousness will enter into this peace and rest. முதலாவதாக நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள்ளும் இளைப்பாறுதலுக்குள்ளும் பிரவேசிப்பார்கள். Isaiah chapter 57 verses 1 and 2 says this. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இதை சொல்லுகிறது. The righteous perishes and no man takes it to heart. Merciful men are taken away, while no one considers that the righteous is taken away from evil. He shall enter into peace, they shall rest in their beds, each one walking in his uprightness. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். Even before the first advent of Jesus Christ, prophet Isaiah has prophesied this thing. அந்த இயேசு கிறிஸ்து வருவதற்கு இந்த பூமியில் வருவதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இதனை தீர்க்கதரிசனமாக உரைத்திருக்கிறார். Some people will enter rest. சில ஜனங்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார்கள். Those who walk in the uprightness and righteousness of God. அந்த தேவனுக்கு முன்பாக நேர்மையாய் நடந்தவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள். So here the righteous people will inherit the peace and rest, the verse says. இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் நேர்மையாய் நடந்தவர்கள் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளும் சமாதானத்துக்குள்ளும் பிரவேசிப்பார்கள். And the first verse says that many people are taken away from this world. முதலாவது வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலிருந்து அநேகர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். Many righteous people are dying and entering this rest. அந்த பல நீதிமான்கள் மரிக்கிறார்கள், இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார்கள். Many merciful men are going that way.
அந்த பல புத்திமான்களும் இதே போல கடந்து போகிறார்கள். But the rest of the people who are living in this world are not considering these types of deaths. ஆனால் இங்கே பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மற்ற ஜனங்கள் இப்படிப்பட்ட மரணங்களை குறித்து சிந்திக்கிறதில்லை. So the verse says that we should look and consider the death of these righteous people. வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட அந்த நீதிமான்களுடைய மரணத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். They could have lived in this world for some more years and it will be benefit for this world. அவர்கள் இந்த உலகத்திலே சில ஆண்டுகள் கூட வாழ்ந்திருக்கலாம். அது இந்த பூமிக்கும் சில ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். We think why God is taking away those people before their fullness of age. நாம் சில வேளைகளிலே நினைக்கிறோம் ஏன் தேவன் அவர்கள் தங்களுடைய முழு ஆண்டு வயது செல்வதற்கு முன்பாகவே தேவன் அவர்களை எடுத்துக்கொள்கிறார் என. And in nowadays we see many men of God are entering rest. இந்த நாட்களிலே பல தேவ ஊழியர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார்கள். But this verse says that they are being taken away before the evil comes. ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஜனங்கள் தீங்கு வராததற்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். So the world is going towards evil and much evil days. அந்த உலகமானது பல தீங்கு நாட்களை நோக்கி இன்னும் அதிக தீங்கு நாட்களை நோக்கி கடந்து செல்கிறது. Because the world is getting prepared for the reign of the Antichrist. ஏனென்றால் இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சிக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. So everything is getting ready for that. எல்லாம் அதற்காக ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கிறது. So we are living in a last days. நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We should be aware of that in our spirits. நாம் நம்முடைய ஆவியிலே அதனை குறித்து ஒரு விழிப்பாய் இருக்க வேண்டும். So when people of God leaves this earth to their heavenly paradise, அந்த தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து பரதேசுக்கு போகும்போது we should know that they are going before the evil comes. நாம் நினைக்க வேண்டும் தீங்கு வராததற்கு முன்னே அவர்கள் கடந்து போகிறார்கள். And now the main point in this verse is இந்த வசனத்தில் உள்ள முக்கிய கருத்து என்னவென்றால் one who walks in his uprightness, அந்த நேர்மையாய் நடந்தவர்கள், they will enter peace and rest. அவர்கள் சமாதானத்துக்குள்ளும் இளைப்பாறுதலுக்கும் பிரவேசிப்பார்கள். Hallelujah. Hallelujah. So the death is a great divider. அந்த மரணம் என்பது ஒரு பெரிய பிரிவு. Because it separates men into two sets of people. அது மனிதனை இரண்டு விதமான ஜனங்களாக அந்த பிரிக்கிறது. Just after death, மரணம் நடந்த உடனே the people who walked in their uprightness before God will enter the paradise. தேவனுக்கு முன்பாக நேர்மையாய் நடந்தவர்கள் பரதேசுக்குள் பிரவேசிப்பார்கள். Those who didn't care about the word of God and they didn't walk in the uprightness of God, they will enter a tormenting place called the Hades. தேவனுடைய வசனத்தை கேட்காதவர்கள், தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் நடக்காதவர்கள், அவர்கள் அந்த உபத்திரவப்படுத்துகிற அந்த நித்திய பாதாளத்திற்கு கடந்து செல்வார்கள். So the death divides the people. இந்த மரணம் ஜனங்களை பிரிக்கிறது. Hallelujah. Hallelujah. So here the verse clearly says that if we walk in the righteousness of God, we will surely enter peace and we will rest there. இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு முன்பாக நேர்மையாய் நடந்தால் நிச்சயமாக நாம் இளைப்பாறுதலுக்குள்ளும் சமாதானத்துக்குள்ளும் பிரவேசிப்போம். Hallelujah. Hallelujah. So today, brethren, let us look back to our lives. Are we treading on the path of the righteousness of God? சகோதர சகோதரிகளை, இன்று நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். நாம் தேவனுடைய அந்த நேர்மையிலே நடக்கிறோமா இல்லையா? See, sometimes we have our own concept of uprightness. சில வேளைகளிலே நாம் நம்முடைய சுய நேர்மையிலே நாம் நிற்போம்.
we have that self-justice in our minds. சுய நியாயம் நம்மளை சுயமாக நாம் நியாயப்படுத்திக் கொள்வோம். That gets developed in our minds through the teachings we get and through the environment we live. அது நாம் கேட்கிற அந்த போதனைகளின் மூலமாகவும் நாம் வாழுகிற அந்த சூழலின் மூலமாகவும் நம்முடைய சிந்தையிலே அது உருவாகும். In some places people judge the drinking habit and smoking habits as an evil. சில இடங்களிலே அந்த குடிக்கிற பழக்கங்கள் புகைப்பிடிக்கிற பழக்கங்களை அது தீமை என்று சில இடங்களிலே சொல்லுவார்கள். But in some other places they will sit together as family and they will drink and smoke. சில இடங்களிலே சில நபர்கள் குடும்பமாய் உட்கார்ந்து மதுபானம் அருந்துவார்கள், புகையும் பிடிப்பார்கள். So they don't think that this habit is evil. அவர்களுக்கு தெரியாது அது ஒரு தீமையான காரியம் என. So this is the type of self righteousness that is developed in the people. இதுதான் ஜனங்களுக்குள்ளாலே உருவாகிற சுயநீதி. One will say something is evil and the other will say that is not evil. ஒருவர் சொல்லுகிறார் இது தீமையான காரியம், மற்றொருவர் சொல்லுகிறார் இது தீமையல்லாத காரியம் என. So that depends on their own self judgment of righteousness. அது அவர்களுடைய சுயநீதியை பொறுத்தது. That develops whatever teaching from whatever teachings they have received and whatever environment they have been brought up. அது அந்த சுயநீதியானது அவர்கள் கேட்கிற போதனையின் மூலமாகவும் அவர்கள் வளருகிற அந்த சூழலை பொறுத்து மாறுகிறது. And the next one is every nation in this world has its own law of the land. அதுபோல இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தேசங்களுக்கும் அவர்களுக்கான சட்ட திட்டங்கள் இருக்கிறது. But that law too differs from every nation to another. அந்த சட்ட திட்டங்களும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையே வேறுபடுகிறது. Something which is said as offense in India may not be an offense in Pakistan. சில வேளைகளிலே இந்தியாவிலே குற்றம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் பாகிஸ்தானிலே குற்றம் என்று சொல்லப்படாது. Something which is not an offense in USA might be an offense in Sri Lanka. அமெரிக்க தேசத்திலே குற்றம் என்று சொல்லப்படாத ஒரு காரியம் இலங்கை தேசத்திலே குற்றமாக கருதப்படும். So this law of the land or national laws too differ in territory after territory. இந்த தேசங்களுக்கு இடையேயான சட்டங்களும் தேசங்களுக்கு இடையே மாறுபடுகிறது. But there is another law that binds man. இங்கே மனிதனுக்கென்று மற்றொரு நியாயப்பிரமாணம் நியமிக்கப்படுகிறது. That is given by our creator God. அது நம்மை உருவாக்கிய சிருஷ்டி கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. That is an universal law. அது உலகம் முழுவதுக்குமான பொதுவான சட்டதிட்டம். The law given by our God does not differ according to territories. நம்முடைய தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த சட்ட திட்டங்கள் தேசங்களுக்கும் ஒருபோதும் வித்தியாசம் வராது. It doesn't differs for a sect of people and another sect of people. அது ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கும் மற்றொரு குறிப்பிட்ட ஜனத்திற்கும் இடையே வித்தியாசம் இருக்காது. It is the same for every individual living in the face of the earth. அது இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் அது ஒன்றேதான். Let he or she belong to any nation or caste or any language or anything. அவர்கள் ஒரு ஜாதியாக இருக்கலாம், ஒரு தேசமாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். But they all have one law that is given by God. நம் எல்லாருக்குமே ஒரே ஒரு சட்ட திட்டம் தான் நம்முடைய சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசுவால் கொடுக்கப்பட்டது. God has written that and given to us in the Holy Bible. தேவன் அதனை பரிசுத்த வேதாகமாக எழுதி நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். So this is the law given to us by our Lord. இந்த சட்ட திட்டங்கள் தான் தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணம். So we should walk in this righteousness. நாம் இந்த நீதியிலே நடக்க வேண்டும். This word of God teaches us the righteousness of God. இந்த தேவனுடைய வசனம் நமக்கு நேர்மையை போதித்து தருகிறது. So the righteousness of God should be our guideline for our lives.
தேவனுடைய அந்த நியாயம்தான் தேவன் எழுதி தந்திருக்கிற அந்த நியாயம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி. So let us take time to read the Holy Bible. அதனால் நாம் வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் செலவெடுக்க வேண்டும். Let us set our minds on the word which we read. நாம் எந்த வசனத்தை வாசிக்கிறோமோ அதிலே நம்முடைய சிந்தையை செலுத்த வேண்டும். Let us get a clear understanding of what God intends to speak to us through that particular verse. அந்த குறிப்பிட்ட வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை, என்ன பேச விரும்புகிறார் என்பதை தெளிவாக அறிய வேண்டும். When we read this verse with a sincere heart and a great thirst to know the truth of God, surely God will reveal his truth through the read passage. நாம் ஒரு தாகமுள்ள இருதயத்தோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் அந்த வசனத்தை வாசிக்கும் போது அதில் மறைந்திருக்கிற சத்தியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். Then only we can understand the righteousness that is in the minds of our God. அப்படி செய்தால் மட்டுமே தேவனுடைய அந்த நேர்மை, அந்த நீதியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். And when we come to know about his ways, we should adhere to his ways. நாம் அவருடைய வழிகளை அறிந்தால் அதன்படி கண்டிப்பாக அதனை பின்பற்ற வேண்டும். We should obey to the word of God. நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். We should live according to the word of God. நாம் தேவனுடைய வசனத்தின்படி வாழ வேண்டும். Sometimes we will feel it difficult to obey to some word of God. சில வேளைகளிலே நாம் நினைக்கிறோம் சில வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்கு கடினமான காரியம் என்ன. But then we should not reject that word. ஆனால் நாம் அந்த வசனங்களை அப்படி தள்ளி விட கூடாது, ஒதுக்கி விட கூடாது. With the open heart we should confess it before our God. நாம் ஒரு திறந்த இருதயத்தோடு அதனை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டும். If we will have a sincere heart to follow all the rules and regulations of God, நாம் ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் பின்பற்றுவோமானால், and God sees that in a heart. தேவன் அந்த உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். And if we tell him about the difficulties we have or we face to adhere to some particular word of God, சில அந்த குறிப்பிட்ட வசனங்களை பின்பற்றுவதற்கு நமக்கு கடினமாக தோன்றுமானால், then God will help us. அப்படிப்பட்ட சூழலிலே தேவன் நமக்கு உதவி செய்வார். The Holy Spirit of God is there to help us. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறார். He is a helper. அவர் ஒரு நல்ல உதவியாளர். Divine helper. ஒரு பரிசுத்த உதவியாளர். So he will surely help us to walk in the uprightness of God. அவர் கண்டிப்பாக தேவனுடைய அந்த நீதியிலே நடக்கும்படியாக நமக்கு உதவி செய்வார். Also sometimes we are not able to understand the clear truth that is written in the Bible. சில வேளைகளிலே வேதாகமத்தில் இருக்கிற உண்மையான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். We are reading a verse again and again and we are not getting the right thing out. நாம் மறுபடியும் நாம் திரும்ப வாசிப்போம், ஆனால் உண்மை சத்தியம் நமக்கு புரியாது. We should not leave it like that. நாம் அப்படி we should not leave that verse like that. நாம் அந்த வசனத்தை அப்படியே விட்டுவிட கூடாது. We should take it to the Holy Spirit of God in our prayer. நாம் அந்த வசனத்தை நம்முடைய ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்தில் வைக்க வேண்டும். We should ask him for a clearance or an explanation in that. அந்த வசனத்திற்கு ஒரு நல்ல தெளிவை நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். Lord, Holy Spirit will help us on that. நாம் கேட்க வேண்டும், பரிசுத்த ஆவியே எனக்கு உதவி செய்யும் என. Lord will help us. தேவன் நமக்கு உதவி செய்வார். How he will help us? எப்படி அவர் நமக்கு உதவி செய்வார்? While we read some other passages in the Bible, வேதாகமத்திலே நாம் மற்றொரு பகுதியை வாசிக்கும்போது, that passage will give a clear understanding about the passage in which we are confused. நாம் அந்த புதிதாக வாசிக்கிற அந்த பகுதியானது நமக்கு எந்த இடத்திலே சந்தேகம் இருந்தோ அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதா இருக்கும். Sometimes God will give some visions or dreams to clarify what the truth that we have read that day. சில வேளைகளிலே தேவன் நமக்கு சில சொப்பனங்களை தரலாம், தரிசனங்களை தரலாம், அதன் மூலம் நம்முடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கலாம். Sometimes a doubt will be going through our minds, and in that same time we will be hearing someone's spiritual message or sermon. Through that sermon God will make us understand the particular verse.
சில வேளைகளிலே அந்த சந்தேகங்கள் நம்முடைய சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே சிலர் மூலமாக தேவனுடைய சில தேவ செய்திகளின் மூலமாக தேவன் நமக்கு அதனை தீர்த்து வைப்பார். So if we approach the Lord Holy Spirit with a sincere heart to know the correct truth, God will help us. நாம் தேவனுடைய சத்தியத்தை உண்மையாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஒரு உத்தம இருதயத்தோடு கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். So we should all have a great burden in our hearts that we should walk in the righteousness of God. நம்முடைய இருதயத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல பாரம் வேண்டும், நான் தேவனுடைய நீதியிலே நடக்க வேண்டும் என. We should live upright in our family life, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நீதியாய் வாழ வேண்டும், in our businesses, நம்முடைய வியாபாரங்களிலே, in all the things we are involved, we should keep up the righteousness of God. நாம் எதெல்லாம் காரியங்களிலே ஈடுபடுகிறோமோ எல்லா காரியங்களிலும் தேவனுடைய நீதியை செய்ய வேண்டும். Even in our words we should not deviate from the righteousness of God. நம்முடைய வார்த்தை கூட தேவனுடைய நீதியிலிருந்து வழிவிலக கூடாது. Whatever dealings we do with fellow people, their uprightness should be there. நாம் நம்முடைய உடன் ஆட்களோடு செய்கிற ஒப்பந்தங்கள் எல்லாவற்றிலும் நீதி இருக்க வேண்டும். So we should live according to the Bible. நாம் தேவனுடைய வசனத்தின்படி வாழ வேண்டும். Then if we close our eyes, we are very sure, guaranteed that we will enter the paradise. அப்படி செய்து நாம் இந்த உலகத்திலே நம்முடைய கண்களை மூடினால் நிச்சயமாக அந்த பரதேசிகிற அந்த இளைப்பாறுகிற ஸ்தலத்திலே நாம் போவோம். Hallelujah. Hallelujah. Now we will come to the second point. நான் இப்போது இரண்டாவது பாயிண்ட்க்கு நேராக The வருகிறேன். first one was that one who walks in the righteousness of God will enter that rest. முதலாவது நேர்மையாய் நடந்தவர்கள் தேவனுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பார்கள். Now one who fears God will enter the rest. இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இளைப்பாறுதலுக்குள் Let பிரவேசிப்பார்கள். us turn the pages of our Bible to the book of Hebrews. நம்முடைய வேதாகமத்தை எபிரேயர் நிருபத்துக்கு நேராக திருப்புவோம். In chapter 4 verse 1 we see this. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் இதனை பார்க்கிறோம். Therefore, since a promise remains of entering his rest, let us fear lest any of you seem to have come short of it. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். So here the word of God advises us to have fear of God so that we can enter the rest. இங்கே தேவனுடைய வசனம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு பயந்திருந்தால் தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கலாம். We should always fear God. நாம் எப்போதும் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். Fear of man and fear of God should be understood. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். See, fear of man will bring us evil. மனிதனுக்கு பயப்படுகிற காரியம் நமக்கு தீமையை கொண்டு வரும். We will get caught into many snares. பல கண்ணிகளிலே நாம் விழலாம். So fear of man should never be in our hearts. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் ஒருபோதும் நம்முடைய இருதயத்தில் இருக்க கூடாது. But we should honor every man. ஆனால் நாம் ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு மனிதர்களையும் கனம் பண்ண வேண்டும். We should honor our parents. நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். We should honor our teachers. நம்முடைய ஆசிரியர்களை கனம் பண்ண வேண்டும். We should honor our pastors. நம்முடைய போதகர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். We should honor our elders. நமக்கு மூத்தவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். Who are all in a higher up in the hierarchy of our occupation or profession, we should give the due honor to them all. நம்முடைய வேலைகள் மற்றுள்ள காரியங்களிலே உயர் பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு அந்த பதவிகளுக்கான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. We should respect our king. நம்முடைய ராஜாக்கள் ஆளுகிறவர்களை நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். We should never speak evil of them. அவர்களை குறித்து தீமையான காரியங்களை பேசக்கூடாது. For that thing we should never speak evil of any man. எந்த ஜனங்களை குறித்தும் எதற்காகவும் நாம் தீமை பேசக்கூடாது. Because this is an anointed tongue. ஏனென்றால் இது அபிஷேகம் பண்ணப்பட்ட நாவு. This is a sanctified tongue. அது ஒரு பரிசுத்தம் பண்ணப்பட்ட நாவு. So we should never speak evil of anyone.
அதனால் நாம் யாரை குறித்தும் தீமையான காரியம் என்று பேசக்கூடாது. So we should respect every human being. எல்லா மனிதர்களையும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். We should give due respect to them. அவர் ஒவ்வொருவருக்கும் நாம் கனத்தை மரியாதையை கொடுக்க வேண்டும். But we should never fear anyone. ஆனால் நாம் ஒருவருக்கும் பயப்படக்கூடாது. We should have the fear of God in our hearts. நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டும் We தான் should இருக்க வேண்டும். tremble before his word. அவருடைய வசனத்துக்கு முன்பாக நாம் நடுங்க வேண்டும். We should be humble and we should be very lowly in spirit before God while we stand before God. நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு ஒரு பயத்தோடு நாம் நிற்க வேண்டும். That love of God and the fear of God should be mixed totally. தேவனுடைய அன்பும் தேவ பயமும் அது நிறைந்ததா இருக்க This வேண்டும். fear of God should come out from the love of God. அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயமானது தேவ அன்பிலிருந்து வருகிறது. Not because of the judgment. ஏனென்றால் அந்த நியாய தீர்ப்பினுக்காக, Not because we have done some mistakes and we are fearing God. நாம் சில தவறுகளை செய்து அந்த தேவ பயப்படுகிறதல்ல. Even though we are living a very good sanctified life, we should have a great fear of God. நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட நம்மிடத்தில் தேவ பயம் இருக்க வேண்டும். If we see in many things we are righteous and upright, even though we should have a good fear of God. நாம் பார்க்கிறோம் நம்மிடத்திலே பல நல்ல காரியங்கள் இருக்கிறது, நீதியான காரியங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட நம்மிடத்தில் தேவ பயம் கண்டிப்பாக வேண்டும். God might have called out us for the ministry. நம்மை தேவன் பலரை ஊழியத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். God would have put us in a very elevated positions in leading his ministry. அவர் அவருடைய ஊழியத்தை நடத்தும்படியாக பல உயர்ந்த பொறுப்புகளில் உங்களை வைத்திருக்கலாம். At that places also we should humble ourselves totally before our God. அந்த பொறுப்பில் இருக்கும்போது கூட நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை முழுவதுமாக தாழ்த்த வேண்டும். We should have the fear of God. நம்மிடத்திலே ஒரு தேவ பயம் இருக்க வேண்டும். So the fear of God will keep us inside his presence and in his ways. தேவ பயம் நம்மை அவருடைய சமூகத்திலும் அவருடைய வழிகளிலும் இருக்க வைக்கும். The fear of God will prick our hearts while we go astray from the word of God. தேவ பயம் நம்முடைய இருதயத்தை அவருடைய வழியை விட்டு வழி விலக விடாது. So the fear of God should be filled in our hearts. தேவ பயம் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்க வேண்டும். So if we want to get that rest, நமக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால், if we surely want to inherit that eternal rest, அந்த நித்திய இளைப்பாறுதலை நாம் சுதந்தரிக்க வேண்டுமானால், we should walk in the uprightness of God. நாம் தேவனுடைய அந்த நீதியிலே நடக்க வேண்டும். We should live with the good fear of God in our minds. நம்முடைய சிந்தையிலே ஒரு நல்ல தேவ பயத்தோடு நடக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. In our household, நம்முடைய குடும்பத்திலே let us fear God. அது தேவ பயம் இருக்க வேண்டும். Let our activities show that we are fearing God. நாம் செய்கிற காரியங்கள், வெளிப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ பயம் இருக்க வேண்டும். Let all the words we speak freely in our household reveal the fear of God that is in us. நாம் நம்முடைய குடும்பத்திலே நாம் சர்வ சாதாரணமாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவ பயத்தை நமக்குள்ளாலே வெளிப்படுத்த வேண்டும். What all business dealings we do, என்னெல்லாம் வியாபார காரியங்கள் நாம் செய்கிறோமோ, let the fear of God be in that also. அதில் கூட தேவனுடைய பயம் வெளிப்பட So வேண்டும். we should fear God in all the ways of our life. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா வழிகளிலும் நம்ம தேவ பயம் இருக்க வேண்டும். Then only our path will lead us to that eternal rest. அப்படி செய்தால் மட்டும்தான் நம்முடைய நடை அந்த நித்திய இளைப்பாறுதலுக்கு நேராக இருக்கும். Hallelujah. Hallelujah. Now let us come to the third point. இப்போது மூன்றாவது பகுதிக்கு நேராக வருவோம். It is, we can find that in the second and third verses of this same chapter. அந்த அதே அதிகாரத்திலே 2 மற்றும் 3 வசனத்திலே அதனை பார்க்கிறோம். It says, for indeed the gospel was preached to us as well as to them, but the word which they heard did not profit them, not being mixed with faith in those who had it. For we who have believed do enter the rest, as he has said, so I swore in my wrath, they shall not enter my rest. Although the works were finished
from the foundation of the world. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். So one who walks in the righteousness of God will inherit the rest. தேவனுடைய நேர்மையாய் நடந்தவர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலை சுதந்தரிப்பார்கள். One who fears God will inherit the rest. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பார்கள். Now here this verse says, one who believes God will enter the rest. இந்த வசனம் சொல்லுகிறது தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள். So the third thing is we should believe in God. மூன்றாவது காரியம் நாம் தேவனை விசுவாசிக்க Here the வேண்டும். verse says இந்த வசனம் சொல்லுகிறது that the same gospel that was preached to us was also preached to the Jews. இந்த வசனம் சொல்லுகிறது நமக்கு பிரசங்கிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் தான் யூதர்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டது. But they didn't believe in the gospel of God. ஆனால் அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கவில்லை. So God told in his wrath that they won't enter my rest. அதனால் தேவன் தன்னுடைய கோபத்திலே ஆணையிட்டார் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று. But we the Gentiles have believed the word of God. ஆனால் புறஜாதியராகிய நாம் தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தோம். So we are getting the blessing to enter that rest. அதனால் நாம் அந்த தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். Hallelujah. Hallelujah. So believing God and believing his word is a very is one of the most criterion thing in this entering the rest. அந்த தேவனை விசுவாசிக்கிற அந்த காரியம் தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு மிக முக்கியமான காரியத்தில் ஒன்று. Are we believing the Lord? நாம் தேவனை விசுவாசிக்கிறோமா? Or we believe that our God is one among many gods? அதோ மற்றபடி நாம் நினைக்கிறோமோ நம்முடைய தேவனும் மற்ற தேவர்களைப் போல ஒருவர்தான் என? No, our God is the only God. நம்முடைய தேவன் மட்டும்தான் ஒரே தேவன். He only created the whole universe. அவர் மட்டும்தான் மொத்த உலகத்தையும் உருவாக்கினவர். He only sent his son to die on the cross and make a great redemption for us. அவர் மட்டும்தான் நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து ஒரு நித்திய மீட்பை நமக்காக உருவாக்கினார். He only sent his Holy Spirit to abide in us and lead us towards him. அவர்தான் பரிசுத்த ஆவியை நமக்குள்ளால் தந்து அவருக்கு நேராக வழி நடத்த உதவி செய்கிறது. Our God is the only God who never changes. நம்முடைய தேவன் தான் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறவர். He is immutable God. மாறாத He is unperishable and immutable. அவர் அழியாத தேவன். He is from eternity to eternity. அவர் நித்தியமாய் இருக்கிறவர். He is always there. எப்போதும் நிலைத்திருக்கிறவர். He never changes. ஒருபோதும் மாறாதவர். He loves us. He loves us. நம்முடைய அன்புகளிலே He loves us. அவர் நம்மை நேசிக்கிறார். And he is doing everything for us. அவர் நமக்காக யாவையும் செய்கிறார். He has prepared many great and glorious things for our eternity. நம்முடைய நித்தியத்துக்காக பலவிதமான காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். We should believe all these things 100%. இவைகள் எல்லாவற்றையும் நாம் 100% நம்ப வேண்டும். We didn't see the heaven. நாம் பரலோகத்தை பார்க்கவில்லை. We didn't see what all things God has in store for us in heaven. பரலோகத்திலே தேவன் நமக்காக என்னென்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்பதை நாம் But பார்க்கவில்லை. we strongly believe that God has in store for us. ஆனால் நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறார். We have never seen Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் பார்க்கவில்லை. But we strongly believe he is. ஆனால் நாம் அவரை முழுவதுமாக நம்புகிறோம். And our God says, I am that I am. நம்முடைய தேவன் சொல்லுகிறார் நான் இருக்கிறவராகவே And இருக்கிறேன். we also believe that he is. நாம் நம்ப வேண்டும் அவர்தான் இவர். Hallelujah. Hallelujah. That faith should be very strong. அந்த விசுவாசம் என்பது மிகவும் பலனாய் இருக்க வேண்டும். The faith should not be a weak one. அந்த விசுவாசம் ஒருபோதும் தளர்ந்து போக It should கூடாது. be a very strong one. அது மிகவும் பலனாக வல்லமையாய் இருக்க We வேண்டும். may face ups and downs in our life. நம்முடைய வாழ்க்கையிலே மேடு பள்ளங்களை நாம் பார்க்கலாம். Sometimes we may get many. Praise the Lord. மைக் செட்ல இருக்கிறவங்க இங்கே கவனமா இருங்க. கேட்கல கொஞ்சம் பின்னாடி போய் கேட்டு இது பண்ணுங்க. உங்களுக்குள்ள பேசி கொண்டிருக்க கூடாது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So here
we should believe the word of God strongly. நாம் இங்கே தேவனுடைய வசனத்தை முழுவதுமாக நம்ப வேண்டும். We should believe that God, what all things God has prepared for us. தேவன் நமக்காக என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணுகிறாரோ அவைகளை நாம் We விசுவாசிக்க should வேண்டும். not get weakened in that belief. நாம் நம்முடைய விசுவாசத்திலே எந்த தளர்வும் இருக்க Because கூடாது. we may face many ups and downs in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பல ஏற்ற தாழ்வுகளை நாம் சந்திக்கலாம். Sometimes we may face many problems too. சில வேளைகளிலே பல பிரச்சனைகளையும் நாம் We should சந்திக்கலாம். never lose heart. நம்முடைய இருதயம் ஒருபோதும் சோர்ந்து போக In வேண்டாம். times of trials and tribulations, நம்முடைய உபத்திரவம், சோதனை, கஷ்டமான சூழலிலே really our faith should be very stronger. நம்முடைய விசுவாசம் இன்னும் உறுதியாக இருக்க Then only வேண்டும். we can survive and come out of that victoriously. அப்படி செய்தால் மட்டுமே அந்த உபத்திரவங்களிலிருந்து நாம் வெளிவந்து ஒரு ஜெயமான வாழ்க்கை முடியும். Hallelujah. Hallelujah. When we see things very clearly and all the situations are in normal, the normal faith will help us. அந்த சில வேளைகளிலே சூழல் நமக்கு சாதகமாக இருக்கும்போது அந்த நார்மலான அந்த விசுவாசம் நமக்கு உதவி செய்யும். But in times of trials, ஆனால் சோதனையான நேரங்களிலே we want stronger faith. நமக்கு உறுதியான விசுவாசம் வேண்டும். That faith will prevail us through that difficulty. அந்த அந்த விசுவாசம் அந்த சோதனைகளிலிருந்து வெளிவர நமக்கு உதவி And செய்யும். that faith will bring us out victoriously. அந்த விசுவாசம் ஒரு ஜெயமான வாழ்க்கைக்கு நேராக நம்மை So கொண்டு the வரும். faith that is in us should get stronger and stronger day by day. அந்த உள்ளான மனிதனுள்ள அந்த விசுவாசம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And I want to say one other thing for people who study the Bible along with this. நாம் வேதாகமத்திலே ஜனங்கள் படிக்கிற மற்றொரு காரியத்தை கூட இதனோடு சொல்ல விரும்புகிறேன். Some comparative studies like அந்த ஒப்பிட்டு படிக்கிற in காரியங்கள். these two verses God refers to one thing. இந்த ரெண்டு வசனங்களும் ஒரு காரியத்தை தான் வெளிப்படுத்துகிறது. In the last words we read, நாம் படிக்கிற அந்த கடைசி பகுதியிலே although the works were finished from the foundation of the world. எல்லாம் அந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முடிந்திருந்தும். See, God created everything in 6 days. தேவன் 6 நாட்களிலே எல்லாவற்றையும் படைத்தார். And he rested on the 7th day. அவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். So all those has to be created were created in the first 6 days. அவர் உருவாக்கின எல்லாவற்றையும் முதல் 6 நாட்களிலே உருவாக்கி விட்டார். That is mentioned here. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. All the works were finished from the foundation of the world. எல்லா கிரியைகளும் உலக தோற்றத்துக்கு முன்பே முடிந்திருந்தது. But now the Lord speaks of another rest. இங்கே தேவன் மற்றொரு இளைப்பாறுதலை குறித்து பேசுகிறார். So the author of Hebrews says, அந்த ஹெப்ரேயோ அந்த ஆதர் சொல்லுகிறார், so this rest is not the rest that God took on the 7th day of creation. இங்கே சொல்லப்பட்டுகிற இளைப்பாறுதல் என்பது அன்று தேவன் 7ஆம் நாள் எடுத்த அந்த இளைப்பாறுதல் அல்ல. This rest is another rest that God is speaking about. இங்கே தேவன் மற்றொரு இளைப்பாறுதலை குறித்து பேசுகிறார். Hallelujah. Hallelujah. As we have read the Bible many times, we are very versed with this. Well versed with this. நாம் பலமுறை இந்த வேதாகமத்தை வாசிக்கும்போது இது நமக்கு தெரிந்திருக்கும். But all the people are not aware of the real truth behind this. ஆனால் இதன் பின்னால் மறைந்திருக்கிற சரியான சத்தியம் பலருக்கு தெரியாது. So the author of Hebrews says, அதனால் எபிரேயருக்கு எழுதின நிருபர் சொல்லுகிறார், you should not confuse it with that 7th day rest that God took. அந்த 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்த அந்த இளைப்பாறுதலை இதனோடு ஒப்பிட வேண்டாம். This is another rest that is yet to come. இது இனி வர வேண்டிய ஒரு இளைப்பாறுதல். Let us have this thing also in mind. இதை நாம் நம்முடைய சிந்தையிலே வைத்திருக்க வேண்டும். So now let us come to our points. நாம் இப்போது நம்முடைய பாயிண்ட்க்கு நேராக வருவோம். One who believes God will enter the rest. தேவனை விசுவாசிக்கிறவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பார்கள். We should strongly believe God. நாம் தேவனை உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். Now the fourth point is, நாலாவது பாயிண்ட் என்னவென்றால், from the verse starting from 4 through 10, அந்த எபிரேயர் அந்த 4ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே, here God says like this. Let me read the passage.
நான் அந்த பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். For he has spoken in a certain place of the seventh day in this way, and God rested on the seventh day from all his works. And again in this place, they shall not enter my rest, since therefore it remains that some must enter it, and those to whom it was first preached did not enter because of disobedience. Again he designates a certain day, saying in David, today, after such a long time as it has been mentioned, today, if you will hear his voice, do not harden your hearts. For if Joshua had given them rest, then he would not afterward have spoken of another day. There remains therefore a rest for the people of God. For he who has entered his rest has himself also ceased from his work as God did from his. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில் தானே சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். See, here we see that இங்கே நாம் பார்க்கிறோம் God is speaking about a certain thing in the verse 6. அந்த 6வது வசனத்திலே தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி Those who heard the gospel before us, நமக்கு முன்பாக சுவிசேஷத்தை கேட்டவர்கள், they did not enter this rest அவர்கள் இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கவில்லை. because of their disobedience. ஏன் அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம். The Jewish people யூத ஜனங்கள் received the gospel of Jesus Christ before us, அவர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை நமக்கு முன்பாகவே அவர்கள் கேட்டார்கள். but they rejected the gospel. ஆனால் அவர்கள் அதனை தள்ளிவிட்டார்கள். They rejected the Messiah. அவர்கள் மேசியாவை தள்ளிவிட்டார்கள். So they didn't enter this rest. அதனால் அவர்கள் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை. So here the point is, one who obeys God will enter the rest. இங்கே நான் சொல்லுகிற பாயிண்ட் என்னவென்றால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவருடைய இளைப்பாறுதலில் They பிரவேசிப்பார்கள். disobeyed the word of God and they lost their chance. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால் அவர்களுக்கு வந்த வாய்ப்பை இழந்தார்கள். But we believed the word of God and we also obeyed the word of God and we are getting that rest. ஆனால் நாம் தேவனுடைய வசனங்களை விசுவாசிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்தால் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம். So the first thing is walking in the uprightness of God. முதலாவது நேர்மையாய் நடக்கிறது. Second is fearing God. இரண்டாவது தேவனுக்கு பயப்படுகிற Third காரியம். one is believing God. மூன்றாவது தேவனை விசுவாசிக்கிறது. And the fourth one is obeying God. நான்காவது தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. If we believe Jesus, நாம் இயேசுவை விசுவாசித்தால் let us obey his words. நாம் அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம். Hallelujah. Hallelujah. Let us obey the doctrines that he has given to the church. அவர் சபைக்கு கொடுத்த அந்த உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவோம். We read it in Apostles 2:38 through 42. அப்போஸ்தலர் 14:2-32 நான் வாசிக்கிறோம். 38 இருந்து 42 வரை. So we read the doctrines, the fundamental doctrines that has to be followed by every people of God. தேவனுடைய ஒவ்வொரு ஜனங்களும் பின்பற்ற வேண்டிய அஸ்திபார உபதேசங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. So now if we want to enter the rest that God has kept for us,
we should obey to his words. நாம் தேவனுடைய அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டுமானால் அவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய We வேண்டும். should be repented from sins. நாம் அந்த பாவத்திலிருந்து ஒரு மனம் திரும்பி இருக்க We should வேண்டும். have took water baptism. நாம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் And we எடுக்க should வேண்டும். receive the Holy Spirit anointing. நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். We should get separated from all those things God has told us to get separated and be sanctified in Christ. நாம் எதெல்லாம் காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியங்களை விட்டு விலகி நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். And we should be a member in the church and we should worship him in the spirit and the truth. நாம் அந்த கிறிஸ்துவின் சபையிலே அங்கமா இருந்து ஆவியோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. We should be steadfast in hearing and adhering to the apostolic doctrines, teachings. நாம் தேவன் நமக்கு தருகிற அந்த போதனைகள் உபதேசங்களிலே நாம் நிலை நிற்க And in வேண்டும். the fellowship of the saints. அந்த பரிசுத்தவான்களுடைய அந்த ஐக்கியத்திலே நிற்க And in the வேண்டும். breaking of the bread. அப்பம் பிட்கிற காரியங்களிலே And in prayers. ஜெபங்களிலே We should be very steadfast in all these things. இவைகள் போன்ற காரியங்களிலே நாம் நிலை நிற்க So வேண்டும். these are the basic things that God is expecting out of us. இப்படிப்பட்ட அஸ்திபாரங்கள் மூல உபதேசங்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Are we obeying to all these things? இவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிகிறோமா? We say we believe in God. நாம் சொல்லுகிறோம் நாம் தேவனை We விசுவாசிக்கிறோம். say we love God. தேவனுடைய அன்பை சொல்லி But are we obeying to his word? ஆனால் நாம் தேவனுடைய வசனங்களுக்கு But are we கீழ்ப்படிகிறோமா? obeying to the doctrine said by him? அவர் சொல்லுகிற உபதேசங்களுக்கு We கீழ்ப்படிகிறோமா? should obey the word of God. நாம் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தால் Then we can enter the rest. அப்படியானால் நாம் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்போம். Hallelujah. Hallelujah. Now I want to tell about the extra thing that I have started to tell. நான் இப்போது மற்றொரு காரியங்களை கூட சொல்ல விரும்புகிறேன். I said that here in this passage the author of Hebrews differentiates the rest that God is going to give to us from the God who rested on the seventh day. இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே இந்த நிருபர் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலையும் ஏழாம் நாள் அந்த இளைப்பாறுதலையும் அங்கே வேறுபடுத்தி காட்டி இருக்கிறார். And again he stresses here இங்கே மறுபடி ஒரு காரியத்தை அவர் கண்டிப்பாய் சொல்லுகிறார். for the Old Testament people God had given a covenant that they should take rest on every seventh day of the week. அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருந்தார். என்ன உடன்படிக்கை என்றால் அவர்கள் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும். That is the covenant of the Sabbath. அது அந்த ஓய்வு நாள் உடன்படிக்கை. So those people who were under the law of Moses should strictly obey and adhere to that. அந்த மோசேயுடைய நியாய பிரமாணத்தின் கீழிருந்த ஜனங்கள் அதனை கண்டிப்பாக பின்பற்றி அதற்கு அடங்கி இருப்பார்கள். But now this author says, ஆனால் இங்கே இந்த நிருபர் சொல்லுகிறார், my people, you should not confuse this rest which I am speaking about with that Old Testament rest. இங்கே அவர் சொல்லுகிறார், நான் பேசுகிற இந்த நித்திய இளைப்பாறுதலை பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஏழாம் நாள் இளைப்பாறுதலோடு ஒப்பிடக்கூடாது. Hallelujah. Hallelujah. And again he refers another thing. இங்கே மற்றொரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். Joshua led this people of Israel to the promised land of Canaan. அந்த யோசுவா ஜனங்களை அந்த வாக்குத்தத்த பூமியாகிய கானானுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு வந்தார். And they inherited what God promised to Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாரோ அதனை அவர்கள் சுதந்தரித்தார்கள். So now God says that is also a rest. இப்ப தேவன் சொல்லுகிறார் அதுவும் ஒரு ஓய்வுதான். Those people considered that thing was a rest. அந்த ஜனங்கள் அதனையும் ஒரு இளைப்பாறுதலாக நினைத்தார்கள். Because till then they were in the bondages under Pharaoh in the land of Egypt. ஏனென்றால் அதுவரை ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டிருந்தார்கள். Then they were sojourners in the wilderness for 40 years.
அதன் பின்பு 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்திலே அவர்கள் சஞ்சரித்தார்கள். Now they have inherited the place that God has given to them and they are at peace and rest. இப்போது அவர்கள் தேவன் தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பூமியை சுதந்தரித்து அதில் சமாதானமாய் இளைப்பாறுகிறார்கள். So conquering Canaan and getting settled there is also a rest. அந்த கானானை சுதந்தரித்து அதிலே வாழுவதும் ஒரு இளைப்பாறுதல் தான். But the author of Hebrews says, ஆனால் எபிரேய நிருபர் சொல்லுகிறார், the rest now I am speaking is நான் இப்போது சொல்லுகிற இளைப்பாறுதல் not that rest given by Joshua. அந்த யோசுவா கொடுத்த அந்த இளைப்பாறுதல் அல்ல. So he is in great pain to explain to his readers. அவர் அந்த வாசிக்கிறவர்களுக்கு புரியும்படியாக ஒரு நல்ல இதை வெளிப்படுத்துகிறார். So the rest which I am speaking is yet to come. இது நான் சொல்ல வருகிற இந்த இளைப்பாறுதல் இன்னும் வரவில்லை. You should not think that this rest is a settlement in Canaan or the Sabbath day or the seventh day in which day God rested. நான் சொல்லுகிற இந்த நித்திய இளைப்பாறுதல் என்பது கானானை சுதந்தரிக்கிற இளைப்பாறுதலும் அல்ல, 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிற இளைப்பாறுதலும் அல்ல. So we should understand that this rest is an eternal rest and is yet to come. இது ஒரு நித்திய இளைப்பாறுதல், இது இனிதான் வர வேண்டியது So இருக்கிறது. we should take efforts to enter that rest. நாம் அந்த இளைப்பாறுதலை சுதந்தரிக்க நாம் கடினமாக உழைக்க வேண்டும். So for that only we are reading from the scriptures that we should walk in the righteousness. அதனால் தான் நாம் தேவனுடைய வசனங்களை வாசித்து நாம் நேர்மையாய் நடக்கிறோம். We should fear God. நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். We should believe God. நாம் தேவனை விசுவாசிக்க And வேண்டும். we should obey God. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். And now the fifth thing is, 5வது காரியம் என்னவென்றால், one who is patient in tribulation will have the opportunity to enter rest. உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்கிறவன் இளைப்பாறுதலை சுதந்தரிப்பான். Revelation 14:12 and 13 says, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12-13 சொல்லுகிறது, here is the patience of the saints. Here are those who keep the commandments of God and the faith of Jesus. Then I heard a voice from heaven saying to me, write, blessed are the dead who die in the Lord from now on. Yes, says the Spirit, that they may rest from their labors and their works follow them. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. Hallelujah. Hallelujah. Here it is said that the saints should be patient in persecutions so that they can enter this rest. இங்கே வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் தங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருந்து அவருடைய ராஜ்யத்தை அவருடைய இளைப்பாறுதலை சுதந்தரிப்பார்கள். Actually this verse is written about the left out saints who are not raptured, who will be not raptured in the coming of Christ and left to the persecution under Antichrist. இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே கைவிடப்பட்டு இங்கே இந்த உலகத்திலே மீதியாய் இருக்கிற பரிசுத்தவான்களை குறிக்கிறது. Those saints who go under the persecution of Antichrist. அந்த பரிசுத்தவான்கள் அந்த அந்திகிறிஸ்துவுடைய உபத்திரவத்தின் கீழாக நடத்தப்படுவார்கள். Because they will face much tribulation. அந்த நாட்களிலே அவர்கள் அதிக உபத்திரவங்களை சந்திப்பார்கள். They will be forced to bow down before the image of the Antichrist. அவர்கள் அந்த அந்திகிறிஸ்துவுடைய சொரூபத்துக்கு முன்பாக தாழ விழுந்து வணங்கும்படியாக கட்டாயப்படுத்தப்படுவார்கள். They will be forced to get the symbol of the Antichrist, the number 666 in the foreheads or their arms. அந்த அந்திகிறிஸ்துவுடைய முத்திரையாகிய 666 என்கிற எண்ணை
தங்களுடைய நெற்றியிலோ தங்களுடைய கரங்களிலோ குத்தப்படும்படியாக அவர்கள் There கட்டாயப்படுத்தப்படுவார்கள். will be much tribulation on those days. அந்த நாட்களிலே அதிக உபத்திரவங்கள் இருக்கும். So the saints will be eagerly waiting for the death to come very early for them. அந்த நாட்களிலே மீதி இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் மரணம் சீக்கிரமாய் தங்களை சந்திக்கும்படியாக விருப்பப்படுவார்கள். Every day they will be waiting for their death. ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களுடைய மரணத்துக்காக காத்திருப்பார்கள். The verse says that whoever who die in the Lord from now on will be blessed. அந்த வசனம் சொல்லுகிறது, இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். From when on? எப்போதிலிருந்து? In the days of the Antichrist. அந்த கிறிஸ்துவுடைய நாட்களிலே. Because living in this world is very very tough. அந்த நாட்களிலே இந்த உலகத்திலே வாழ்கிறது மிக மிக கடினம். Day by day they will face much tribulations. ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதிய புதிய உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டே They will be இருப்பார்கள். eagerly waiting for their death to come very early. அவர்கள் தங்கள் மரணம் சீக்கிரமாக வர வேண்டும் என But காத்திருப்பார்கள். if their death tarries, அந்த மரணம் அவர்களை சந்திக்காதால் they will lose their patience. அவர்கள் தங்கள் அந்த பொறுமையை இழந்து So விடுவார்கள். this verse says அதனால் இந்த வசனம் சொல்லுகிறது, they should keep on to their patience. அவர்கள் தங்கள் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். Even if death tarries, அந்த மரணம் சந்தித்தாலும் they should be steadfast in their faith. அவர்கள் தங்கள் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள They வேண்டும். should suffer hardship. அவர்கள் அந்த They should suffer hardship and be a witness to Christ. அவர்கள் கடினமாக பாதிக்கப்பட்டும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். So the patience is a very needed thing. அந்த பொறுமையானது மிக முக்கியமான இன்றியமையானது ஒன்று. So we are not preparing ourselves to be in the under the reign of the Antichrist. நாம் அந்த அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியிலே நம்மை தயார்படுத்த வேண்டியதில்லை. We are preparing to meet our God in the air. நாம் நம்முடைய தேவனை ஆகாயத்தில் சந்திக்கும்படியாக நம்மை ஆயத்தம் Our பண்ண Lord வேண்டும். Jesus will come from heaven. நம்முடைய தேவன் பரலோகத்திலிருந்து வருவார். And we will be raptured and we will meet him in the air. நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்திலே அவரை We சந்திப்போம். are getting prepared for that event. அந்த காரியத்திற்காக அந்த சம்பவத்துக்காக நம்மை தயார்படுத்த வேண்டும். Even then we too face many persecutions in this world. ஆனால் நாம் இந்த நாட்களிலும் நாம் பல உபத்திரவங்களை So சந்திக்கிறோம். we should not also lose our patience. அந்த உபத்திரவங்களிலும் நாம் நம்முடைய பொறுமையை இழந்து போக We should கூடாது. be very patient in suffering hardship. நாம் அந்த நாம் கடினப்படுகிற நாட்களிலே கஷ்டம் சகிப்பதிலே கஷ்டம் சகிப்பதிலே நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். we should prevail over every difficult situations we face. நாம் சந்திக்கிற எல்லா கஷ்டங்களையும் நாம் மேற்கொண்டு ஜெயம் பெற வேண்டும். Hallelujah. Hallelujah. And another two things are said in this verse. இந்த வசனத்திலே மற்ற ரெண்டு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. In the verse 12 we read, 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், those who keep the commandments of God will enter rest. தேவனுடைய கற்பனைகளை காத்துக்கொள்ளுகிறவன் இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பான். Those who keep the faith of Jesus will enter rest. இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறவர்கள் இளைப்பாறுதலில் So my பிரவேசிப்பார்கள். fifth point is, one who is patient in persecutions will enter rest. என்னுடைய 5வது பாயிண்ட், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்கிறவர்கள் இளைப்பாறுதலில் And the பிரவேசிப்பார்கள். sixth point is, one who keep the commandments of God till the end will enter rest. 6வது பாயிண்ட் என்னவென்றால், தேவனுடைய கற்பனைகளை கடைசி வரை காத்துக்கொள்ளுகிறவன் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பான். Whatever commandments we have accepted and adhering in our lives, என்னெல்லாம் கற்பனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, we should adhere to those commandments till the end. அந்த கற்பனைகளை கடைசி வரை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Then only we can enter this rest. அப்படி செய்தால் மட்டுமே நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க And the முடியும். seventh point is, 7வது பாயிண்ட் one என்னவென்றால், who keeps the faith of Jesus till the end. இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் கடைசி வரை. So in the olden days or in the early days of our conversion, we would have been in much faith towards God. நாம் அந்த மனம் திரும்பி இருந்த அந்த சமயத்திலே இயேசுவின் மேல் அதிக விசுவாசத்தை வைத்திருந்திருப்போம். But now are we in the same faith?
நாம் இன்றும் அந்த விசுவாசத்திலே நிலை நிற்கிறோமா? Paul says, பவுல் சொல்லுகிறார், I have fought the good fight. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், I have finished the race. ஓட்டத்தை முடித்தேன், I have kept the faith. நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Are we keeping the faith? நாம் விசுவாசத்தை காத்துக்கொண்டிருக்கிறோமா? What faith that we received on the day we met our God? நம்முடைய அந்த தேவன் நம்மை சந்தித்த அந்த நாளிலே என்ன விசுவாசம் இருந்ததோ, Is that faith still in our lives? இன்று வரை அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா? We should keep that faith till the end of the race. நாம் அந்த விசுவாசத்தை கடைசி வரை நாம் ஓட்டம் முடிகிற அந்த நாள் வரை காத்துக்கொள்ள Then we வேண்டும். can enter this rest. அப்படி செய்தால் நாம் இந்த இளைப்பாறுதலிலே So people of பிரவேசிப்போம். God, தேவ ஜனங்களே, we have a great hope. நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை If இருக்கிறது. we close our eyes in this world, நாம் இந்த உலகத்திலே நம்முடைய கண்களை மூடினால் we will enter the rest that God has prepared for us. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த இளைப்பாறுதலிலே நாம் பிரவேசிப்போம். And in the advent of Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வருகையிலே we will arise from the dead, or we will be raptured from the earth, and we will meet Jesus Christ. நாம் உயிர்த்தெழுந்து நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம். Hallelujah. Hallelujah. Then we will be with Jesus Christ forever and ever. நாம் இயேசுவோடு நித்தியமாக வாசம் பண்ணுவோம். So now I spoke about this rest, eternal rest. நான் இன்றைக்கு இந்த நித்திய இளைப்பாறுதலை குறித்து பேசினேன். So our life is full of pains and miseries and very hardships. நம்முடைய வாழ்க்கை ஒரு பல கஷ்டங்கள் கடினமான சூழலிலே But இருந்திருக்கும். God has promised us that He will take us into a rest. இங்கே தேவன் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நம்மை இளைப்பாறுதலிலே கொண்டு போவார். And our mind, our soul will be always in that rest forever. நம்முடைய ஆத்மா எப்போதும் நித்தியமாக அந்த After இளைப்பாறுதலிலே being இருக்கும். raised up from the death, நம்முடைய மரணத்துக்கு பின்பாடு, after being entering heaven, பரலோகத்திலே பிரவேசித்த we'll பின்பு enjoy all the glory that God is going to give us. நாம தேவன் நமக்காக என்னெல்லாம் மகிமையை ஆயத்தம் பண்ணி But இருக்கிறாரோ this எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். But this great peace will be with us forever. இந்த சமாதானம் எப்போதும் நம்முடைய இருதயத்தை நிரப்பட்டும். Hallelujah. Hallelujah. May God bless you with His words. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை Please let us ஆசீர்வதிப்பாராக. all stand up in prayer. எல்லாரும் எழுந்து ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். Hallelujah. Sound of His trumpet, thrilling with rapture, ushers the bridegroom to us again. All through the ages, patiently waited. Some are now sleeping, others remain. Heavenly bridegroom, heavenly bridegroom, welcome my Savior, hail thee my King. Hallelujah, I am rejoicing, singing I go like birds on the wing. There up in heaven, saints are enthroning, eagerly angels wait for the day. Bride in her garments, radiant fine linen, honored by Savior, this is her day. Heavenly bridegroom, heavenly bridegroom, welcome my Savior, hail thee my King. Hallelujah, I am rejoicing, singing I go like birds on the wing. Hallelujah, praise the Lord. கர்த்தர் தருகிற இளைப்பாறுதல் ஆச்சரியமான இளைப்பாறுதல். இன்று நம்முடைய ஆத்துமாவுக்குள் இளைப்பாறுதல், கண்ணை மூடும் பொழுது பூரணமான இளைப்பாறுதல், நித்திய இளைப்பாறுதல், என்றென்றும் உள்ளத்தில் எவ்வித சமாதான கேடுகள் கலக்கம் இல்லாத இளைப்பாறுதல். கர்த்தர் நமக்கு அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் தோறும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்ற பிரமாணத்தை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார்.
அலைந்து திரிந்த இஸ்ரவேலை கானானில் கொண்டு வந்து ஓய்வை அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். ஆனால் அவைகள் எல்லாவற்றோடும் ஒப்பிட முடியாத ஒரு மகிமையான இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்கும்படியாக நாம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய நீதியின்படி நடப்போமாக, நேர்மையாய் நடப்போமாக, தேவ பயத்தோடு நடப்போமாக, தேவனை விசுவாசிப்போமாக, தேவனுக்கு கீழ்ப்படிவோமாக. ஆமீன். உபத்திரவத்தில் பொறுமையாய் இருப்போமாக. கடைசி வரை கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நிற்போமாக. எந்த துருபதேசத்தால் விலகி போகாதிருப்போமாக. கடைசி வரை விசுவாசத்தையும் காத்துக்கொண்டு நீதியின் கிரீடத்தை சுதந்தரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். Praise God. Hallelujah, 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 hallelujah. சோதரம் 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 சோதரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையிலே உம்மை ஆராதிக்க, துதிக்க, உம்முடைய வசனம் தியானிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஒரு பெரிய இளைப்பாறுதலை வைத்திருக்கிறீர். இவ்வுலகத்திலும் உள்ளத்திலே உமது இளைப்பாறுதலை பெற்று வாழவும், கண்ணை மூடும் பொழுது அந்த மகிமையான இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கவும் கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தாரும். எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறீர். அதற்கான சத்தியத்தை தருகிறீர். அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து எங்கள் ஜீவியத்தை உமக்குள்ளே காத்துக்கொண்டு எப்பொழுது கண்ணை மூடினாலும் அல்லது எப்பொழுது இயேசு வந்தாலும் அந்த இளைப்பாறுதலுக்குள் வருவதற்கு, அந்த மகிமைக்குள் வருவதற்கு ஆயத்தமாக வாழ உதவி செய்வீராக. கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் கிரியை செய்வீராக. உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. நாம் ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.